Exercise 2.6 first sum. Find the sum of the following. First subdivision. Find the sum of the following. அப்போ sum கண்டுபிடிக்கணும். இங்க நமக்கு terms கொடுத்துட்டாங்க. 3, 7, 11, etc. up to 40 terms இருக்குது. 102, 97, 92 up to 27 terms. அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? sum. sumனா இங்க கொடுத்துருக்கிற termsக்கு sum கண்டுபிடிக்கணும். சம்னாலே நம்ம இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா அதுக்கு முன்னாடி. ஸோ அது பார்த்து நம்ம செய்கிறோம். இப்போ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதிக்கலாம். 3, 7, 11 எக்ஸெட்ரா அப் டு 40 டேர்ம்ஸ். இப்போது இது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் வந்து அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு எப்படி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறது? அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருக்கிறது தான் நம்ம அந்த எஸ்என் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஎன் எஸ்என் அதில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மு காமன் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வருது, டி எல்லாம் வருதுல்ல. அப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனான்னு செக் பண்ணுவோம் இல்லையா? அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் எப்படி செக் பண்ணுவோம்? இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது நமக்கு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 7 மைனஸ் 3னா எவ்வளோ வரும்? 7 மைனஸ் 3 4, 11 மைனஸ் 7 4 அதான் வருது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் பண்ணுறோம்ல. இனி அடுத்த எக்ஸசைஸில் வந்துட்டு நமக்கு இப்போ ஏபி ஈக்குவல் ஜிபின்னு படிப்போம். அது வந்துட்டு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். இது எப்படி மைனஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே டிவைட் பண்ணுவோம். அது நீ அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். நீ போக அடுத்து பார்த்துக்கலாம். பட் இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்குற அந்த டேர்ம்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு பார்க்குறோம். அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருந்தால் தான் அந்த சம்மு யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனான்னு பார்க்குறக்கு 7 மைனஸ் 3 4, 11 மைனஸ் 7 4 காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கிறோம். இட் இஸ் அன் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனோட சம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சம்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? Sn ஈக்குவல் டு n by 2 into 2a plus n minus 1 into d. அப்போ இதில் a, d எல்லாம் நமக்கு வேணும். அப்போ நமக்கு கொடுத்துருக்க அந்த சீக்வன்சஸ் வச்சு நமக்கு ADலாம் எழுத முடியும். ஏங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம் a ஈக்குவல் டு 3. டிங்கிறது என்னது? காமன் டிஃப்ரென்ஸு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு 7 மைனஸ் 3 ஈக்குவல் டு 4. d ஈக்குவல் டு 4. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிக்கணும்? 40 டேர்ம்ஸ் வரைக்கும் இது கண்டுபிடிக்கணும். அப்போ 40 டேர்ம்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. 40 டேர்ம்ஸ் வரைக்குள்ள சம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 40 டேர்ம்ஸ்னால் என்னங்கிறது எவ்வளோ? 40. புரியுதுல? இங்கே லாஸ்ட்டு டேர்ம் என்ன நம்பர்? அதாவது 3, 7, 11 எக்ஸெட்ரா கொடுத்து லாஸ்ட் இங்கே ஒரு நம்பரும் கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு 40 டேர்ம்ஸ்னால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 40 வரைக்குள்ள நம்பர்ஸோடது ஆட் பண்ணணும். இந்த ஆர்டரில் இருக்கிறல 40 டேர்ம்ஸ் வரைக்குள்ள ஆர்டரை நம்ம ஆட் பண்ணணுங்கிறாங்க. அப்போ என்னங்கிறதா 40. இதில் டவுட்டெல்லாம் இல்லை. அப்போ AND இது மூணுமே நமக்கு தெரியும். எழுதிட்டோம் கொடுத்துருக்குற அந்த கிவனை வச்சு. அடுத்து நமக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் வரைக்கும் இது கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? Sn ஈக்குவல் டு 2 ஃபார்முலா படித்தாலும் இதில் லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியாது. அப் டு 40 டேர்ம்ஸ் வரைக்குள்ள டேர்மோட சம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். Sn ஈக்குவல் டு n by 2 into 2a plus n minus 1 into d. என்னங்கிறது எவ்வளோ? 40. ஏன்னா 40 டேர்ம்ஸ் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ S40 ஈக்குவல் டு n by 2னா 40 by 2 into 2 into ஏக்கு பகரம் என்ன இருக்குது? 3. 2 into 3 plus 40 minus 1 into dக்கு பகரம் 4 ஈக்குவல் டு 2 into 40 டிவைட் பண்ணல எவ்வளோ ஆகும்? 2 divided by 40ங்கும் போது 1 2 சார் 2, 2 2 சார் 4 0 20. அப்போ 20 into 6 plus 40 minus 1 எவ்வளோ? 39 into 4. அப்போ ஈக்குவல் டு 20 into 6 ப்ளஸ் 39 into 4 எவ்வளோ? 156. அப்போ 20 into 156 ப்ளஸ் 6 வந்துட்டு 162. இப்போ 20 into 162 எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 3240. அதான் S40 சம் ஆஃப் இந்த கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல 3, 7, 11 இதே ஆர்டரில் அப் டு 40 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்ன மீன்? இப்போ இங்கே 3, 7, 11 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்களே, இப்படி ஆட் பண்ணுறது. ஓகே, இப்படி அதாவது 3 + 7 10, 10 + 11 21, 21 ப்ளஸ் அடுத்த டேர்ம் அப்படியே ஆட் பண்ணி 40 டேர்ம்ஸ் வரைக்கும் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன தான் கிடைக்குது? 3240. அதான் ஆன்சர். S40 ஈக்குவல் டு 3240. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி செகண்ட் சப்டிவிஷன் அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. 102, 97, 92 அப் டு 27 டேர்ம்ஸ் வரைக்கும் உள்ளதுக்குள்ள சம் கண்டுபிடிக்கணும். சம் தான் இங்கேயும் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்படியே ஆர்டரில் 27 டேர்ம்ஸ் வரைக்குள்ள சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் இல்லையா கண்டுபிடிக்கல? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 97லேருந்து 102 மைனஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஆகும்? -5.
92லேருந்து 97 மைனஸ் பண்ணிட்டால் என்ன ஆகும்? இது -5 தான், இது -5 தான். ஸோ இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஸோ நமக்கு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? அப் டு 27 டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே லாஸ்ட் டைம் என்னன்னு கொடுக்கல, 27 டேர்ம்ஸ் வரைக்குள்ள இதோட சம் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் Sn = n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நமக்கு அந்த செகண்ட் சப்டிவிஷன் தானே இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் எழுதிட்டோம். இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஸோ சொல்யூஷனில் இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எழுதிட்டு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் நமக்கு சம் தானே கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா தெரியும். அப்போ அதுக்கு n, a, d எல்லாம் வேணும். இது கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம எழுதிடலாம். ஏங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் 102, என்னங்கிறது நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 27 டேர்ம்ஸ் வரைக்குள்ள சம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னங்கிறது 27, டிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது t2 minus t1, that means 97 minus 102 which is equal to -5, d equal to -5. 3 எழுதிட்டோமா? 3 ஒரு பாக்ஸில் இப்படி ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கல ஒரு பாக்ஸ் போட்டோம்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் தெரிஞ்சுக்கும். அதுக்கு தான். ஓகே, அடுத்தது ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். Sn = n/2 × 2a + n - 1 × d. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? S27 தான் என்னுக்கு பகரம். S27 = 27/2 × 2 × a க்கு பகரம் 102 plus n க்கு பகரம் 27 - 1 × d க்கு பகரம் -5. இப்போ 27/2 × 2 × 102ங்கிறது 204 plus 27 - 1 26 × -5. 27/2 × 204 நமக்கு 26 × -5 வருது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 26 × 5 வந்து 130. அப்போ 27/2 × இது ரெண்டு மைனஸ் பண்ணல 74 கிடைக்குது. இப்போ இது நம்ம கேன்சல் பண்ண முடியும் 2 டேபிளில். அப்போ 1 2s are 2, 3 2s are 6, 7 கேரி ஓவர் 1 வரும் 14, 7 2s are 47, 7 2s are 14. அப்போ நமக்கு 37 கிடைச்சிருச்சு ஆன்சர். அப்போ 27 × 37 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணல ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? 999. S27. தட் மீன்ஸ் என்ன மீனிங்? இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா நம்பர் 102 + 97 + 92 ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? 92க்கு இன்னொரு 5 மைனஸ் பண்ணல அப்படியே வரும்ல. அப்படியே எழுதி அப் டு 27 டேர்ம்ஸ் வரைக்கும் இதே மாதிரி எழுதி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற நம்பர் என்னது? 999. செகண்ட் சப்டிவிஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6 + 13 + 20 + எக்ஸெட்ரா + 97 இப்படி கொடுத்துட்டாங்க. அவங்களே ஆட்ல கொடுத்ததுக்கு முன்னாடி கொடுத்தது கமா கொடுத்துட்டு அப் டு 40 டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிங்க, அப் டு 27 டேர்ம்ஸ் வரை கண்டுபிடிங்கட்டாங்க. இதில் அப்படி இல்லை, அடிஷனாகவே கொடுத்து லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் உள்ளது, அதாவது 6 13 20 இப்படியே எழுதிட்டே வரையில 97 வருது லாஸ்ட் டேர்ம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கேட்குறாங்க? இது மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, நடுவில் எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு இடையிலையும் நம்பர்ஸ் வரும். அப்போ 6லேருந்து இதே ஆர்டரில் எழுதி 97 வரைக்கும் எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ளஸ் கொடுத்தாலே என்னது? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸு 13 - 6 எவ்வளோ? 7. 20 - 30 7. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட சம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நமக்கு இதில் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு எஸ்என்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம்ல, என்னது? Sn = n/2 × a + l. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எழுதிக்கலாம். ஆனால் என்னும் வேணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்னது? Sn = நமக்கு ஒரு ஃபார்முலா இன்ட்ரோடக்ஷன்லேயே எழுதணும். Sn = n/2 × a + l. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில், இங்கே கொஸ்டினில் 6 + 30 + 20 + எக்ஸெட்ரா + 97. ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியுது, லாஸ்ட் டேர்ம் தெரியுது. ஆனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது? இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியல இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததில் எழுதிக்கலாம். ஏங்கிறது எவ்வளோ? 6. எல்லுங்கிறது எவ்வளோ? 97. டிங்கிறது எவ்வளோ? 13 - 6 7. d = 7. இதில் என்னும் வேணும். ஏன்னா நமக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா. இதில் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சனால செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபார்முலா வந்துட்டு என்னென்னா Sn = n/2 × a + l. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே என்னங்கிறது வேணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வேணும். அப்போ இதுலேருந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு போன எக்ஸசைஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க என்னது? ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சுட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன ஃபார்முலா? L - a / d + 1. அங்கே ஒரு ஃபார்முலா படித்தோம்ல, அதை இங்கே யூஸ் பண்ணி என்னங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். which is equal to எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் தானே 97. அப்போ 97 - ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 6 / dங்கிறது 7.
ப்ளஸ் 1. இப்போ 97 மைனஸ் 6 91/7 ப்ளஸ் 1. இது ரெண்டு டிவைட் பண்ணோம்னா 7 டேபிளில் 1 7 சார் 7 1 7 சார் 7 8 9 21 7 3 சார் 21. தட் மீன்ஸ் 13. இப்போ 13 ப்ளஸ் 1 14. அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோ 14. அதாவது 6 30 20 எக்ஸெட்ரா 97 எழுதியிருக்காங்களா மொத்தமாக இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 6லேருந்து அப்படியே எழுதிட்டே வரையில 97 வரைக்கும் எழுதுறதுக்கு மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது 14 டேர்ம்ஸ் இருக்காமா. அப்போ n ஈக்குவல் டு 14 தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம இதோட சம் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் தெரியும். ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல். அப்போ s என்னங்கிறது 14 டேர்ம்ஸ் தான் இருக்குது. அப்போ s 14 ஈக்குவல் டு 14/2 இன்ட்டு ஏக்கு வந்துட்டு 6 ப்ளஸ் எல்லுங்கிறது 97. அப்போ நமக்கு 14 2 கேன்சல் பண்ண முடியும் 7 டைம்ஸ். அப்போ 7 இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 103. 7 இன்ட்டு 103 எவ்வளோனா 721. That means அந்த 14 டேர்ம்ஸோட சம் வந்துட்டு 721. தேர்ட் சம்மும் கம்ப்ளீட். அப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்து இன்னும் ஈஸியாக இருக்குல்ல நமக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டு சம் கேட்டாங்கன்னா இடைக்குள்ள நம்பர்ஸ்லாம் நமக்கு எவ்வளோ தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்கே கண்டுபிடிப்போம். போன எக்ஸசைஸில் உள்ள அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணி. ஓகேவா. அப்போ இதில் தேர்ட் சப்டிவிஷனும் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.